நீங்க எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க விவசாய கடன் தள்ளுபடி. யாருக்கு இந்த விவசாய கடன் தள்ளுபடியை கொடுக்குறாங்க? யாரெல்லாம் இந்த விவசாய கடன் தள்ளுபடியுடைய சிறப்பு அம்சங்கள்ல வராங்க? மொத்தம் 10,341 கோடி ரூபாய் தள்ளுபடி அப்படின்னு சொல்றாங்களே, இதெல்லாம் உண்மையான தகவலா? இந்த தொகுப்பானது விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து கூட்டுறவு வங்கிகள் மற்றும் சில பொதுத்துறை வங்கிகளில் விவசாயிகள் பெற்றுள்ள பயிர்கடனை தள்ளுபடி செய்வது குறித்த வாக்குறுதிகளை விவரிக்கிறது. இதில் 5 ஏக்கருக்கு குறைவான நிலம் வைத்திருப்பவர்கள் முழுமையான கடன் தள்ளுபடியும், அதற்கு மேல் நிலம் உள்ள வைத்திருப்பவர்களுக்கு பகுதியளவு தள்ளுபடியும் வழங்கப்படும் என்ற திட்டம் முன்மொழியப்பட்டுள்ளது. இதற்கான பயனாளிகள் பட்டியலை தயாரிக்கும் பணிகள் வரும் 15ஆம் தேதி முதல் தொடங்கப்பட்டிருக்குங்க. சுமார் 8 வங்கிகளில் உள்ள கடன்கள் இதில் அடங்கும் என கூறப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பு விவசாயிகள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றிருந்தாலும் இதனால் அரசுக்கு ஏற்படும் நிதிச்சுமை மற்றும் வங்கிகளின் எதிர்கால செயல்பாடுகள் குறித்து கவலையும் தருகிறது. இந்த தகவல் சுட்டிக்காட்டுகிறது. தகுதியான நபர்களை கண்டறிந்து விரைவில் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மொத்தத்தில் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் வழங்கப்படும் இந்த கடன் தள்ளுபடி திட்டத்தின் பல்வேறு அம்சங்களை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் என்ன சொல்ல வரன்றது உங்களுக்கு புரியும். 10,341 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்ய போறாங்க. ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் இந்த திட்டத்தை தொடங்கி வைக்க போறதா சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர் இதுல கையெழுத்து போட இருக்காங்க. 100% வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளுடைய கடன்கள் ரத்தாகும். தகுதியுள்ள விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகள்ல வாங்கியிருக்க கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். 10,341 கோடி ரூபாய் கடன்களை தள்ளுபடி செய்ய போறாங்க. தமிழக விவசாயிகளின் சுமையை குறைக்க மொத்தம் 10,000க்கும் மேற்பட்ட கோடி ரூபாய் அடைய நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டியதா இருக்கு. தள்ளுபடி மற்றும் நிபந்தனைகள், தகுதி மற்றும் நிபந்தனைகள். 5 ஏக்கருக்கு குறைவான நிலம், அதாவது 100% தள்ளுபடி வாங்கணும்னா 5 ஏக்கருக்கும் குறைவான நிலம் வைத்திருப்பவர்களுக்கு, பயிர்கடன் பெற்றுள்ள விவசாயிகளுக்கு 100% தள்ளுபடி. 5 ஏக்கருக்கு மேல போயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 50% தள்ளுபடி. அதுவும் அரசு ஆலோசித்து வருது. இது வந்து அபிஷியலா ஒன்னும் டிக்ளேர் ஆகல. பயனாளர்களுடைய பட்டியல் தயார் பண்ணிட்டு இருக்காங்க. தகுதியான பயனாளர்களை கண்டறிந்து தற்பொழுது வங்கிகள் மூலம் தீவிரமாக இது நடைபெற்று வருகிறது. தீவிரமா இதுக்கான அப்டேட் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பயனாளிகள் யார் யாரெல்லாம் இதற்கு தகுதியானவர்கள் அப்படின்றது. நிர்வாக சவால்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஏற்பட்டு இருக்கு. கடன் தள்ளுபடிக்கான அதிகாரப்பூர்வ கோப்புகளில் கையெழுத்திடும் மற்றும் பயனாளர்கள் பட்டியல் சரிபார்க்கும் பணிகள் எல்லாமே இந்த மாசமே 15ஆம் தேதியே தொடங்குறதுனால அடுத்த 2 மாசத்துல ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள்ளார இதற்கான அப்டேட்டை கொடுக்க போறாங்க. என்னென்ன வங்கிகள் இதுல செயல்பாட்டுல வரும், எந்தெந்த வங்கிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதற்கட்டமா பொதுத்துறை வங்கிகள், இந்தியன் பேங்க், SBI இந்த மாதிரி. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து நகர்ப்புற வேளாண் வங்கிகள், கூட்டுறவு வங்கிகள், அப்புறம் கிராமப்புற வங்கிகள், ஊரக வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள். இது எல்லாமே தாண்டி தான் இந்த 8 பொதுத்துறை வங்கிகள் நகர்ப்புற மற்றும் ஊரக பகுதிகளில் தள்ளுபடி கொடுக்க போறாங்க. இந்த மாதிரி வங்கிகள்ல மட்டும்தான். கூட்டுறவு வங்கிகள் முறையான முன்னுரிமை அனைத்து மாவட்ட கூட்டுறவு வங்கிகளிலுமே வழங்கப்படும். பொதுத்துறை மற்றும் கிராமப்புற வங்கிகள், இந்தியன் வங்கி, பாரத ஸ்டேட் வங்கி மற்றும் கிராமப்புற வங்கிகளில் பெறப்பட்ட பயிர்க்கடனும் இந்த தள்ளுபடி வரம்பிற்குள் கொண்டு வரப்படும். 8 முக்கிய வங்கி அமைப்புகள் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப நிறுவனங்களில் உள்ள வங்கி நிறுவனங்கள் உள்ள விவசாய கடன்கள் பட்டியல் ஆய்வு செய்யப்படுகிறது. வங்கிக்கு உண்டான இழப்பீடு தள்ளுபடி செய்யப்படும் பொழுது தொகையான இழப்பீடு அரசு உடனடியாக வங்கிகளுக்கு வழங்கும். இதன் மூலம் விவசாயிகளின் புதிய கடன்களை பெற வழிவகை செய்யும். தேவையான ஆவணங்கள் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப கடன் தள்ளுபடி சலுகையை பெற விவசாயிகள் தங்கள் நில ஆவணங்கள் மற்றும் வங்கி பாஸ்புக் விவரங்களை எப்பொழுதுமே வைத்திருக்க வேண்டும். இதெல்லாமே இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த விவசாய கடன் தள்ளுபடி உடனடியா உங்க அக்கௌண்ட்டுக்கு வருங்க. கண்டிப்பா இந்த தள்ளுபடியை கொடுக்க போறாரு முதல்வர் விஜய். அறிவிப்பே போட்டாரு. அதனால கவலையே இல்லாம ஹாப்பியா இருங்க. இதற்கான அடுத்தடுத்த அப்டேட்டுகளை நீங்க தெரிஞ்சுக்க நீங்க நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.